ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று பௌர்ணமி தினமான இன்று உன்னுடைய கண்ணில் இப்பதிவு பட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே தவிர ஒரு சந்தோஷமும் வருவதில்லை, ஒரு நல்லதும் நடப்பதில்லை. நல்லது நடக்கும் நடக்கும் என்று நீங்களும் சொல்கின்றீர்கள். உங்கள் வார்த்தையை கேட்டு நானும் நடக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் எதுவும் நடந்தபாடு இல்லையே அப்பா என்று சொல்கின்றாயா தங்கமே? நிச்சயமாக இன்று மிகவும் மகிழ்ச்சியான தினமாக உனக்கு மாறப்போகின்றது. உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன். இனி உன் லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் நீ செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி அடைவாய். வெற்றி என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கைக்கு இடமில்லை என்ற அளவிற்கு தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் என்று அழுகாதே. நீ செய்யும் தன்னலமற்ற உதவிகளால் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய். உன் வாழ்க்கையில் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் கரைந்து போகும்படி உன் அப்பா நான் செய்துவிட்டேன். நீ ஒரு அடி எடுத்தால் உனக்காக நான் பல அடி எடுத்து வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்தி பார் தங்கமே. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே. பிறகு அவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ இன்று நன்றி கெட்டத்தனமாக எனக்கு எதையுமே செய்யவில்லை, நான் கஷ்டப்படும் பொழுது என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை என்று கூறாதே. யார் உன்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய கண்களில் இருந்து நீ எப்பொழுதும் தப்பிக்க மாட்டாய். நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருப்பேன். நீ நல்லது செய்தால் உனக்கான நல்லது பட்டியலில் இடம்பெறும். நீ கெட்டது செய்தால் உனக்கான கஷ்டங்களில் இடம்பெறும். எனவே நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு. உன் அப்பா எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பேன் என்ற உணர்வை உன் மனதிற்குள் வைத்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்றது. நான் கூறிவிட்டேன், நான் ஆசிர்வதித்து விட்டேன். நானாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைத்தான் நீ. அதனால்தான் இன்று உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். இன்று உன் கண்களில் பட்டிருக்கும் நான் இனி உன் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து செல்வேன். நிரந்தரமாக தங்கியும் செல்வேன். அப்பொழுது நல்லதுக்கு மேல் நல்லது இனி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீயே கூறுவாய், என் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று. பொறுமையை இழந்து விடாதே. பொறுமைதான் உனக்கு பலம். அந்த பலம்தான் உனக்கு நல்லது. நல்லதை நடத்தியே தீருவேன், நடத்தியே தருவேன். நிச்சயமாக நடந்தே தீரும். இன்று இரவு முடிவதற்குள் மிக பெரிய நல்லது ஒன்று நடக்கும். அப்பொழுது நீயே என்னை உணர்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.